ஏல ஆக்கங்கிட்ட கூவ இந்த பிக் பாஸில் வந்து இப்போ ஒயில்டு கார்டு வருதாம்ல. அந்த ஒயில்டு கார்டில் 2 பேரும் போகிறாவோ. அதில் யார் போகிறா தெரியுமா? திவ்யா கணேசன் சொல்லிட்டு விஜய் டிவியில் சீரியலில் நடிக்காங்க. அவங்க வந்து இந்த அக்கா போகிறாங்க. அவங்க ஏன் போகிறாங்க தெரியுமா? பிக் பாஸே சரியில்லை, உள்ள யாருக்குமே டீசன்ஸ் இல்லை, எப்படி பேசணும், எப்படி வந்து பிக் பாஸை நடத்தணும், எப்படி கொண்டு போகணும் யாருக்கு தெரியலை, உள்ளே இருக்க யாருக்கே மொத்தத்தில் கூரே கிடையாது, கூறுகட்ட குக்கராக இருக்குன்னு சொல்லி அந்த அக்கா ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆவதாக யார் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜின் சாண்ட்ரோ. அவங்களும் வந்து விஜய் டிவியில் ஒரு பாட்டாக இப்போ இருக்கிறவங்க தான். அவங்களும் உள்ளே போய் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போய் பிக் பாஸே மாற்ற போகிறேன், நான் சொல்கிற மாதிரி தான் உள்ளே நடக்க போகுது, அதனால் பிக் பாஸே சரியில்லை, நானும் போய் பிக் பாஸில் ஒரு சில விஷயங்களில் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவரும் ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அவரும் உள்ளே போகிறாராம் வயல் கார்டில். அதனால் பிரஜின் போகிறாங்களா இல்லை சாண்ட்ரோ எடுத்து உள்ளே போகிறாங்களா அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோவில் பார்க்கணும். அதே நேரம் பிரஜின் அவர்களே ஒன்று சொல்லுது, நீங்கள் பிக் பாஸ் போங்க, தப்பு கிடையாது, ஆனால் ஒரு 2 பேர்கிட்ட மட்டும் உள்ளே வச்சுக்காதீங்க, இந்த விஜே பாரு அவங்கக்கிட்ட போயிடாதீங்க, அவங்க வந்து உங்களே மடைக்கிறவங்க உள்ளே போனீங்கன்னா. அதுக்கப்புறம் முக்கியமான ஒருத்தர் இருக்கார், அந்த ஆள் தண்ணி பழம் திவாகர், வாட்டர் மெலன் ஸ்டார்னு சொல்லிட்டு அழையாரு. அந்த ஆள் தான் ஏற்கனவே கேமரா பார்த்து துப்புன்னு துப்பிட்டு எழுதாரு சோறு திங்க பேரில். அதுக்கப்புறம் அவர் கூட போனீங்கன்னா உங்களையும் வாட்டர் மெலன் ஸ்டார் ஆக்கி உங்களையும் உட்கார வச்சிருவார். ஏன்னா ஏற்கனவே வினோத்துக்கும் நம்ம திவாகருக்கும் சக்காளி சண்டை மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதில் நீங்கள் வேறு உள்ளே போய் புதுசாக ஆட்டையை கழிச்சு எதுவும் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. சரி, ரைட் நண்பர்களே, ரொம்ப சந்தோஷம்.